நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் என்ற இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து செபிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சாவுக்கேதுவான சரீரம் என்பது ஒரு சரீரத்திலே வியாதி வரும்போது அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறது. அந்த வியாதி நிமித்தம் அந்த சரீரம் முழுவதுமே மரித்து போகிற நிலைமை அடைகிறது. ஒருவேளை அது ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான, இருதய சம்பந்தமான வியாதியாய் இருக்கலாம். திடீரென உங்களுக்கு ஒரு மரணத்தை கொண்டு வர்ற வியாதியா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கேன்சர் வியாதியா இருக்கலாம், அல்லது வேறு விதமான மூளையில இருக்கிற பல விதமான ஆபத்தான வியாதிகளா இருக்கலாம், அல்லது உங்களுடைய கிட்னில பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சுவாச பையில பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை உங்களுடைய சரீரத்துல, அந்த வியாதியின் நிமித்தம் உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கலாம். பிளட் கேன்சர் வரலாம், அல்லது போன் கேன்சர் வரலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். மரணத்தின் நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். டாக்டர் கைவிட்டுட்டார் என்று நீங்க சொல்லலாம். எல்லா சூழ்நிலைகளும் மரணத்துக்கு ஏதுவாகவே திருப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை மனிதனுடையது கிடையாது. இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும். இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளதாய் இன்றைக்கு இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒளியாத வார்த்தைகள், என்றும் நிலைத்திருக்கிற வார்த்தைகள். இன்றைய நாளில் வியாதியின் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். வியாதியின் நிமித்தம் அந்த வலி தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு விபத்தில் நீங்க அகப்பட்டு இருக்கலாம். அந்த விபத்து நிமித்தம் உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு, சேதப்படுத்தப்பட்டு, உடைக்கப்பட்டு மரணத்துக்கு சமயமாய் இருக்கலாம். ஒருவேளை கோமா நிலைங்கிற எல்லாவற்றையும் சுய நினைவை இழந்த நிலையில கூட நீங்க இருக்கலாம். உங்களோட மரண நாட்கள் சமீபித்து வரலாம். ஆனாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு உங்களை சுகமாக்க வல்லவர். இயேசு தம்முடைய ஆவியானவரை அனுப்பி சுகமாக்கிறவர். சிம்சோன் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்பொழுது அந்த மனுஷன் ஒரு சிங்கத்தை, கெச்சிக்கிற பெரிய சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்தறியத்தக்கதான வல்லமை உள்ளவர் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே இந்த பூமியை படைக்க, மனிதனை படைக்க எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவரே பயன்படுத்தினதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைய நாள்ல உங்களுக்குள்ளே இருப்பாரானால், அந்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில அவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய வியாதியை நீக்கி உங்களுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். நீங்க ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில பெற்றிராவிட்டால், இன்றைய நாள்ல அந்த ஆவியானவர் வேண்டும், எனக்கு நான் அவரை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கேளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்குள்ள வருவார். அவர் உங்களுடைய வியாதியை நீக்கி உங்களை சுகமாக்க வல்லவராய் இன்றைக்கும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவாவியானவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வியாதியை நிமித்தம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகிலடைய வேண்டாம். இனி நான் என்ன செய்யக்கூடும் என்று நீங்க நினைக்க வேண்டாம். முந்தி வேலை செய்தேன், நல்லா இருந்தேன், என் குடும்பம் நல்லா இருந்தது, இன்றைக்கு நிமித்தம் எல்லாருக்கும் துக்கமா இருக்குது என்று நீங்க கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லவர். எல்லாம் இடிந்து போயிட்டு, எல்லாம் ஒரு மரம் வேரோடு சாய்ந்து போனது போல உங்களோட வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் இயேசு அந்த மரத்தை தூக்கி நிறுத்துறது போல உங்களை தூக்கி சுகமாய் நிறுத்த வல்லவரா இருக்கிறார். நான் இப்பொழுது
உங்களுடைய வியாதிக்காய் செபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுடைய வியாதியை நீக்கி உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை ஆவியானவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தையை முழுவதுமாய் 100% நம்புங்கள், விசுவாசியுங்கள். இயேசு மேல உங்களுடைய விசுவாசத்தை வைங்கள். இப்பொழுது நீங்கள் சுகமாகிறதை காண்பீர்கள். இதோ நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் இந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல உங்களோட வலது கரத்தை வைக்க முடியுமானால் வையுங்கள். அப்படி உங்களால முடியாவிட்டால் உங்களுடைய இருதயத்துக்கு மேல உங்களோட வலது கரத்தை வையுங்கள். அப்படியும் உங்களால முடியாம இருந்தால் உங்களோட கைகள்ல ஏதும் பிரச்சனைகள் இருக்குமானால் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் என்னை சுகமாக்க வேண்டும் என்று அவருடன் கேளுங்கள். இதோ நான் உங்களுக்காய் செபிக்க போகிறேன். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். வியாதி நிமித்தம் ஆண்டவரே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், சாவுக்கு ஏதுவான சரீரமாய் மாறிக்கொண்டிருக்கிற பொல்லாத மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி, அந்த வியாதிகளை உண்டாக்கின ஆவிகளை கடிந்து கட்டி அவைகளை எடுத்துக்கொண்டு சாத்தானே நீ ஓடு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மரணத்தின் ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன். விலகு வெளியேறு இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு. இப்பொழுது தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி ஆகிய வல்லமையை கட்டவிழ்க்கிறேன். எந்தெந்த இடங்கள்ல கேன்சர் இருந்ததோ, எந்தெந்த இடத்துல ஹார்ட்ல பிரச்சனை இருந்ததோ, தலைக்குள்ள பிரச்சனை இருந்ததோ, வயிற்றுல, குடல்ல, கால்கள்ல, நரம்புகள்ல, ரத்தத்துல பிரச்சனைகள், வியாதிகள் இருந்ததோ அவைகள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்துல சுகமாகும்படி இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ, Lord, right now. Thank you, Lord. இப்பொழுது நீங்க சுகமாக்குறதுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு வியாதிகள் மேலும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எப்பெல்லாம் ஜெபிப்பாங்களோ அப்பெல்லாம் ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி சாவுக்கு ஏதுவான அவருடைய சரீரங்களில் இருக்கிற பாதைகளை, வியாதிகளை, மரணத்துக்கு ஏதுவான கட்டுக்களை அறுத்து விட்டு அவருடைய சரீரங்களை உயிர்ப்பித்து அவர்கள் நீண்ட நாள் வாழும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாய் என் தேவன் சுகமாக்குறவராய் இருக்கிறதற்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே தேவனை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து மறுபடியும் உங்களுடைய சரீரத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.